வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் வந்திருக்கோம். தஞ்சாவூர் ஒரு ஒர்க்குக்காக வந்தோம். அங்கே நாங்கள் பைபாஸில் நம்ம வரும்போது, அதாவது தஞ்சாவூர் டு திருவாரூர் ரோட்டில் பைபாஸில் வரும்போது கொக்கரக்கோ குடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேட்டதுக்கு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். தஞ்சாவூர் வந்திருக்கோம். வாங்க, நாங்களே என்ஜாய் பண்ணுறோம், நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்து. வாங்க கொக்கரக்கோவுக்கு போவோம். நண்பா, கொக்கரக்கோ குடியில் இருக்கோம். அண்ணனை மீட் பண்ணோம். வாங்க, என்னென்ன ஸ்பெஷல் இந்த கடையில், இந்த கடையை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல்? இந்த கடையில் வந்து மேக்ஸிமம் பார்பிக்யூ தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது அப்புறம் ரைஸு, அப்புறம் இலை பரோட்டா, இது பார்பிக்யூ, இது ஷவர்மா, அப்புறம் லாலிபப்பு. இங்கே மோஸ்ட்லி வந்து அதிகமாக வர்றது இலை பரோட்டா, பார்பிக்யூனு, சிக்கன் ரைஸு, அப்புறம் இதுதான் ஓடும். ஸோ இலை பரோட்டா நாங்கள் வந்து இந்த மதுரை சைடு தான் பார்த்துருக்கோம். இங்கே தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், இங்கே தான், இந்த ஏரியாவில் வந்து இலை பரோட்டா இங்கே தான். இன்னமும் ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம் போடலான்னு சொல்லிட்டு இதுவும் இருக்கும். ஈவினிங் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் வருவாங்க. ரஷ்ஷை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் முகூர்த்த நாள், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது. மற்ற டைம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 8-9 மணிக்கெல்லாம் டிஷ் எல்லாம் தீர்ந்துடும். ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஹோம் டெலிவரி லோக்கலில் ஃப்ரீ, வெளியிலனா சார்ஜ் பண்ணிக்குவாங்க. எது வரையும் டெலிவரி, எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் டெலிவரி பண்ணுறீங்க? இங்கேருந்து 2 கிலோமீட்டர் மட்டும் ஃப்ரீ டெலிவரி. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் கரெக்டாக டைமுக்கு அவங்களுக்கு டிஷ் எல்லாமே போயிடும் கரெக்டாக. அதனால் மோஸ்ட்லி மக்கள் நிறைய பேர் விரும்பி வருவாங்க. ஓகே. இப்போ எல்லாருமே எப்படி ஃப்ரெண்ட்ஸா இல்லை எப்படி எல்லாரும் இங்கே இருக்கிற இப்போ குக்கு எல்லாருமே எங்க ஏஜா இருக்கீங்க? ஆமாம், எல்லாருமே யங் ஏஜ் தான். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் வந்தது. எங்கடா புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு யாருமே கல்யாணம், எல்லாமே யங் பாய்ஸ் தான். வெளியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான். யாருமே இங்கேருந்து இருக்கவும் கிடையாது. 24 hours இங்கே தான் இருப்பாங்க. ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 2 மணிக்கு மதியம், இப்போ மதியம் கடை இருந்தால் மதியம் வரும். அப்படி இல்லையா நைட்டு கடை இருக்கும்போது மதியமே உங்களுக்கு ரெடி பண்ணுறோம். எப்போ கேட்டாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஹோம் டெலிவரி உடனே டக்குன்னு வீட்டுக்கு போயிடும். அது எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ரெடியாக எதனா ஒரு டிஷ் ரெடியாகவே இருக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பிரியாணிலாம் உண்டா? மதியம் வந்து இதுதான் ஒயிட் ரைஸு, பிரியாணி. ஒயிட் ரைஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அது மட்டும் தான், வேறு எதுவும் அதிகமாக கிடையாது. ஈவினிங் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஈவினிங் வந்து நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் மேக்ஸிமம் நீங்கள் மாரியம்மன் கோயிலில் நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் வந்தீங்கன்னா இந்த 10 கிலோமீட்டர் இங்கே ரொம்ப ஃபேமஸ். பார்த்த பொரிச்ச பரோட்டா. ஆமாம், பொரிச்ச பரோட்டா, இலை பரோட்டா எல்லாமே இருக்கும். சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. மக்களுக்கு எப்போதும் டேஸ்ட்டாக கொடுங்க. அதெல்லாம் நான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் வந்தோம். அதுவும் அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு இப்போ திடீர்னு வராங்களா, அப்போ கஸ்டமர் இதை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, டக்குன்னு அதுக்கு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி கிளாஸ் எடுத்து நாங்கள் புது டிஷ் வந்து டக்குன்னு போட்டுருவோம். ஓகே. இப்போ எப்படி ஆர்டர்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? எப்படி? ஆர்டர்லாம் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபங்க்ஷனு, அதுமாதிரி டைம், ஃபெஸ்டிவல் டைமில், ஃபங்க்ஷன் டைமில், ஹோமில் யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே போய்ட்டு செஞ்சு கொடுப்போம். இல்லை இங்கேயே கூட இங்கேருந்து செஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நிறைய ஆர்டர் வரும் அந்த மாதிரி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ.
ரெடி ஆகிட்டாங்க நண்பா சாப்பிட்றதுக்கு. இல்லை என்னென்னா பார்பிக்யூ சிக்கன் நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்துருப்போம், அந்தளவு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் மதுரை சைடு கிளி பரோட்டா, அது நம்ம தஞ்சாவூர்லேயே கிடைக்குது. அப்புறம் கறி தோசை, அது வந்து வழக்கம் போல் சட்னி சாம்பார், அது சவர்மா. ஃபஸ்ட்டு கறி தோசை சாப்பிடுவோம். கறி தோசை அப்புறம் அடுத்து வருவோம் சாம்பார் ஊற்றுவீங்க. அப்படி வழக்கம் போல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கறி தோசை இதுக்கு இல்லை இன்னும் இருக்குது. பை பை இன்னும் தேடுறாங்க. இது சாப்பிட்டு என்னது இது? உள்ள திறந்து சிக்கன் கறினா என்ன கறி? ரொம்ப நாளைக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ஓவராகவே இருக்குது, அதிகமாக காரமாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அது சைடிஷே தேவையில்லை. மோஸ்ட்லி சைடிஷே தேவையில்லையா? சாம்பார் சட்னிலாம் வச்சுருக்காங்க. வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக இருக்குது. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் சிக்கன் ஜூஸியாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. வருது நிறையா சிக்கன் போட்டிருக்காங்க கறி தோசையில். சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது எப்படி சொல்லாடு? நான் சொல்கிறேன், சாம்பாருக்கு அதுக்கு மேட்சிங் இல்லை. மேட்சிங் இல்லை. அதான் இதுலேயே காரம் உனக்கு அதிகமாக இருக்குது. தோசையே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கறி தோசைனா கறி தோசையை வச்சு இருந்தாலே போதும். சாம்பார் சட்னி எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. தோசை நல்லா புளிக்காமல் சூப்பராக இருக்கா? மாவு நல்லா இதாக இருக்குது, புளிக்காமல் நல்லா கரெக்டாக இருக்குது. இல்லை கறி தோசை வெளில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸி இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் மசாலாலாம் நிறையா இருக்காது, வெளில அப்படியே நிறையா இருக்குது. அதுக்கெலாம் வந்து குருமா ஏதோ தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சிக்கன் கிரேவி அப்படி இதெல்லாம் அப்படி தேவையில்லை. நீங்கள் தோசையோட சைஸை பார்த்தாலே இருக்கும். சிலகள்லாம் இப்போ சின்னோண்டாக தருவாங்க, ரொம்ப சின்னோண்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ரோஸ்ட்டு போடுவாங்க தெரியுமா, அதேமாரி சைஸில் இருக்குது கறி தோசை. ஆமாம், டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லா ஆமாம், குவான்டிட்டி அளவுலேயும் ரொம்ப நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு இலை பரோட்டா போயிடலாம். சாப்பிட்டு முடிச்சுருக்கோங்களா? போயிடலாம். இலை பரோட்டா ஃபேமஸ். இலை பரோட்டா நான் இப்போ தான் நான் யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கோம். கையால் எடுத்து பிரிக்கிறோம். இப்போ தான் சரி சூடாக இலை பரோட்டா நல்லா சூடாக இருக்குது. பார்க்கறதுக்கே ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. பார்ப்போம். பார்க்கறதுக்கே டெம்ப்டாக இருக்கும். இலை பரோட்டா நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்ல குக் ஆகிருக்கு. இலை பரோட்டா அண்ணல் பறக்குது. சரியான சூடாக தெரியும். புரோட்டா சரியான சாப்பிட்டா இருக்கா? சண்டை போடுறாங்க, இங்கே வா அங்கே வாங்குறாங்க இலை பரோட்டாவுக்கு. இல்லை விற்கும்போது எப்படி சாப்பிட்டா இலை பரோட்டா சாப்பிட்றேன். இதில் நார்மலாக இருக்குது, ரைஸ் நார்மலாக இருக்குது. சிக்கனை வந்து நிறைய போட்டுருக்காங்க, சால்னா நிறைய வச்சுருக்காங்க.
ஸ்பைசிலாம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்கு. இலையோட வாடை அந்த பச்சை வாடை அடிக்குதா? அது வந்து வரல. இந்த இலையோட ஸ்மெல் வரல. சுத்தமாக இருக்கு. ஆனால் மசாலா போட்டு மிக்சிங் சூப்பராக இருக்குது பரோட்டாவில். ஆமாம், அதோடைய ஸ்மெல்லாம் எல்லா ஸ்மெல்லாம் வரல. ஓகே, சூப்பராக இருக்கு. பரோட்டா சாப்பிட்டா இருக்கு, அதான் மெயின். வாயில் வச்சோன்னா சல்லுன்னு இறங்குது. இதெல்லாம் சாப்பிடு, இன்னும் இறங்கிட்டே இருக்கு. இறங்கிக்கிட்டே இருக்கு. போது நண்பா வழக்கம்போல நான் இன்னும் சாப்பிடல நண்பா, இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இதான் பரோட்டா அது இதுன்னு. அடுத்தது பார்பிக்யூ சிக்கன் வேறு வெயிட்டிங்கில் இருக்குது, சவார்மா வேறு வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை சாப்பிட போகிறாங்களான்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்பிக்யூ சிக்கன் இந்த ஹோட்டல்லே தான் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மைனஸ் இல்லாமல் சாப்பிட்டு பார்ப்போம். அந்த அழகாக இருக்கிறத வந்து இவங்க உடச்சி அது அலங்காரத்தையே இது பண்ணுறாங்க. குக்கரக்கோக்குடியில் பார்பிக்யூ சிக்கன் எப்படி இருக்குது? ஸ்பைஸ்லாம் நிறையா இருக்குது, ஸ்பைஸியாகவே இருக்குது. ஆனால் சிக்கன்லாம் சாப்பிட்டா தான் இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. இந்த சில கட்டெலாம் உப்புலாம் நிறைய போட்டுருவாங்க பார்பிக்யூல, நல்லா இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நண்பா நெக்ஸ்ட்டு ஷவர்மா. சென்னையில் ஃபேமஸான ஷவர்மா தஞ்சாவூர் வரையும் இல்லை, எங்கே திருவாரூர் வரையும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஷவர்மா பைத்தியம்னு சொல்கிறான் கிருஷ்ணா. எப்படிடா இருக்குது ஷவர்மா? எல்லா இடத்துலையும் ஷவர்மான்னு சாப்பிட்டு இங்கே எப்படி இருக்குது ஷவர்மா? இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைனஸ் நிறையா போட்டுருக்காங்க. மைனஸ் நிறைய போட்டு இந்த காரம்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஆனால் மைனஸ் எல்லா இடத்தையும் விட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைனஸ் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வெள்ளை கலர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ரெட் கலர் மைனஸு, கலராக மைனஸு. ஆமாம், என்னென்ன சொல்கிறான். டேஸ்ட்லாம் பண்ணுறது நல்லா இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நண்பா நம்ம கொக்கரக்கோக்குடியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்துட்டோன்னா சாப்பாடு வந்து நல்லா ஸ்பைசினஸ்ஸாக ரிச்சாக, ஆக்சுவலாக நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் கொடுத்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு சாப்பாட்டுக்குமே ஒரு உயிர் உள்ள மாதிரி இருந்துச்சு. அது ஸ்பைசினஸ்ன்னு சொல்கிறத விட அது ஒரு டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப காரத்தை கொடுக்காம அந்த ஒரு டேஸ்ட் கொடுத்தது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நம்ம ஊர் ஹோட்டல் இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுற ஹோட்டல் தான் கொக்கரக்கோக்குடியில். நன்றி நண்பா. கொக்கரக்கோக்குடியில் அது என்ன என்னது பார்பிக்யூ, சாரி. இப்போ இங்கே வந்து கொக்கரக்கோக்குடியில் ஸ்பைசி எல்லாத்துலேயுமே பயங்கரமாக இருக்குது. ஸ்பைசி ராக்கிங் தமிழா சேனல் நேம் கேட்குறாங்க. சரியான